ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி நம்ம நான்வெஜ் செய்யாத டைம்ல நீங்க இது செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நம்ம சப்பாத்தி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கோ இல்லை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நமக்கு க்ளீன் பண்ணணும் நல்லா, ஏன்னா மண் நிறைய இருக்கும். ஸோ அதோட தோலை நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டு இது நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீசஸாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வச்சிருக்க எல்லா மஷ்ரூமையும் க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம தோல் எல்லாம் எடுத்தப்பறம் நல்லா ஒயிட்டா இருக்கு. ஸோ இது இப்போ செய்யலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்சிருக்க எல்லா மஷ்ரூமையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி எடுக்கும் போதே மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துடும். நம்ம இதை ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமா கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா கெட்டியா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்துக்கலாம். ஸோ அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கருப்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போன அப்புறமா ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இதுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்து இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிரேவி நல்லா பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பாருங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது சப்பாத்தி, பூரி, சாப்பாட்டுல எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.